ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லிவ் ஃபார் 100 இயர்ஸ் சேனலில் இட்லி மாவு தோசை மாவு எப்படி அரைக்கிறது வீட்லேயே அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா அளவு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து இட்லி அரிசி வந்து 3 அழகு அண்ட் பச்சரிசி வந்து 1 அழகு, மொத்தம் 5 அழகு கணக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு. அண்ட் உளுந்து வந்து ஜஸ்ட் 1 டம்ளர், நான் இந்த டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இதில் 1லேருந்து இல்லைனா 1.25 டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இது ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஊறினா போதும், நம்ம அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது டஃப் கிடையவே கிடையாது. கிரைண்டர் எல்லாருமே போடுறது ரொம்ப டஃப்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஈஸியாகவே இதை அரைச்சிக்கலாம். உளுந்து ஒரு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் வந்து அரைச்சிட்டு இருந்தால் போதும். கிரைண்டரில் நல்லா பொசுன்னு வந்துடும். அண்ட் தென் இது வந்து நல்லா குறைன்னு வர அளவுக்கு ஓரளவுக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஓடினா போதும், நல்ல பதத்துக்கு வந்துடும். ஸோ இதையும் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான தோசை இட்லி பேட்டர் ரெடி ஆகிடும். ஓகே, இன்னைக்கு மார்னிங் இட்லி போட்டேன் நான். பாருங்கள், பார்க்கறதுக்கு இட்லி இவ்வளோ பூ மாதிரி இருக்குது.